வணக்கம் மக்களே! இந்த பிக்சருக்கு ஒரு ஸ்டுடியோ பேக்கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்கு. அது என்னங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா, இந்த ஃபைல வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு Photoshopயே செலக்ட் பண்ணிடும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மாஸ்க்க கிளிக் பண்ணி மாஸ்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி இதோட சைஸ் இன்கிரீஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டரா கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு ஒரு ஸ்டுடியோ பேக்கிரவுண்ட் வேணும். இந்த பேக்கிரவுண்டு நான் வந்து Chromeல வெப்சைட்ல எங்கேயுமே போய் டவுன்லோட் பண்ண போறதில்ல. டைரக்ட்டா Photoshopல இருந்தே நான் வந்து ஆட் பண்ண போறேன். Photoshopல Adobeோட ஸ்டாக் இமேஜஸ் அப்படிங்கிறத ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. இது Photoshop 2026 நியூ அப்டேட். இப்ப இந்த ஸ்டாக் இமேஜ் எப்படி கொண்டு வரதுன்னா, டூல்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல போயிட்டு கீழ அடியில பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ் சிம்பல் இருக்கும். இங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃப்ரீ அடோப் ஸ்டோக் இமேஜஸ் அப்படின்னு இருக்கும். இத நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு பாக்ஸ் வந்துரும். டாப்ல உங்களுக்கு சர்ச் பண்ற ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இதில எக்கச்சக்க வெரைட்டீஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ வந்து நீங்க வந்து இதில டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டில இருக்கக்கூடிய இமேஜ். நீங்க வந்து தாராளமா இத யூஸ் பண்ணி உங்களோட எடிட்டிங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியா கொண்டு போலாம். இப்ப நான் என்ன பண்றேன், ஸ்டுடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து சர்ச் பண்றேன். ஸ்டுடியோ ஸ்டுடியோ அப்படின்னு சர்ச் பண்ணும்போது, ஸ்டுடியோ சம்மந்தப்பட்ட பேக்கிரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வரும் இதில. இப்ப நமக்கு இதில நெறைய பேக்கிரவுண்ட் இருக்கு. இதில நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ப்ளூ கலர் பேக்கிரவுண்ட் இருக்கு. அத ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேக்கிரவுண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு டிக் வந்து நீங்க குடுத்தா போதும். இல்ல நெறைய பேக்கிரவுண்ட் வேணும்னா, இந்த மாரி நீங்க டிக் வச்சுக்கிட்டே போனா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகும். இந்த ஒண்ணு போதும். இப்ப நான் ஆட் அப்படின்னு குடுக்குறேன். இது என்ன பண்ணும்னா, ஸ்டாக்ல இருந்து டவுன்லோட் பண்ணி டைரக்ட்டா Photoshopலயே வந்து உள்ள கொண்டு வந்துரும். உள்ள கொண்டு வரது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா நமக்கு கொண்டு வந்து வச்சுரும். இப்போ இந்த இடத்துல இந்த பேக்கிரவுண்ட செட் பண்ணிட்டு, இத நம்ம பின்னாடி கொண்டு போய்க்கலாம். ஆ பேக்கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸியா பார்த்தீங்கன்னா, இதில ஆட் ஆயிடுச்சு. இந்த பேக்கிரவுண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டா பிரைட் பண்ணிட்டு, இந்த இடத்துல ப்ளூ செலக்ட் பண்ணி, லைட்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ளூ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ஏத்திக்கலாம். டன். இப்ப நமக்கு வொர்க் ஈஸியா பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. இந்த அடோப் ஸ்டாக் இமேஜஸ் பத்தி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க.